சிரிப்பு இது ஒரு கலாட்டா குடும்பம். ஒட்டிக்குள்ள பாம் இருக்கு எனக்கு தெரியுமே. பாம்னா வெடிகுண்டியா? வெடிகுண்டா? யோ, ஒட்டிக்குள்ள 3 கோலி குண்டு, ஒரு டைகர் பாம். நான் தான் வச்சேன். பெட்டுல ஜெயிச்சிட்டியா? 1000 ரூபாய் எப்படி வாங்குறேன்னு பாக்குறேன். பொன்னுரங்கம், பெட்ல தோத்துட்டு பத்தியா? 1000 ரூபாய் எடு. 1000 ரூபாய் எதுக்கு? என்னடா உனக்கு செலக்டிவ் அம்னீஷியா வருது? நீ என்கிட்ட பெட்டு வைக்கல? பொது இடத்துல என்னோட சூட்கேஸ் வைப்பேன். 1 hour யாருமே எடுக்க மாட்டாங்க. நான் பெட்டு வச்சேன், எடுத்துருவாங்க. நீ பெட்டு வச்ச, தோத்துட்ட. 1000 ரூபாய் எடு எடு எடு. நான் வச்சேன். நீ தான் வச்ச. எடுறா. அப்ப இந்தா, விட மாட்டியா? மரியாதையா வாடகை பணம் தேடுறா. வாடகையா? ஆமா. நான் பஸ் ஸ்டாண்ட்ல 1000 ரூபாய் கொடுத்தனாதான். ஏய், பஸ் ஸ்டாண்ட்ல கொடுத்தியா? அது பெட்டு வச்சு தோத்தது. அது வேற, இது வேற. வாடகை எடு. விட மாட்டான் போல இருக்க. கவலையே படாத. இதோ வந்துட்டா சீதாராமா. ரெடியா வந்துட்டியா? 2000 ரூபாய் பெட்டு வச்சிருக்கேன். ஜெயிச்சதும் கொடுத்துருவேன். அப்ப நீ வாடகை கொடுக்கவே மாட்டியா? அபசகுணமா பேசாத. டேய் சீதாராமா, ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன் அட்வான்ஸ். Thank you. ₹2000 எடுத்து வை. எனக்கே எனக்கு எப்ப பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்ட்ல பாம் வச்சுட்டேன்னு கலாட்டா பண்ணியிருந்தானுங்க. அதான் பார்த்தேன், நிஜமாலுமே பாம் வச்சுட்டேன். இது என்னோட கன்னி முயற்சியா? பொண்ணுரங்க. யாரு? நான் தாண்டா ராம. எங்க வந்த? பந்தய போன 2500 ரூபாய் எர்றா. 2000 ஓகே. அது என்னடா 500? டேய், என் பெட்டிக்குள்ள பாம் வச்சு என் பெட்டி போச்சுல, அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் எர்றா. நேரம் கட்ட நேரத்துல காசு கேக்குறிய? டேய், கணேஷ் தான் அப்படி பண்றான்னு அவனுக்கு ஏட்டிக்கு போட்டியா? நீ ஏன்டா பண்ற? அத அப்படி ஆயிட்ட. எடு 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 எடு. பரிவாமே வராத. கொஞ்சம் குறைச்சுக்க. டேய், உர்றா. என்ன எல்லாம் கருப்பா இருக்கு? இதான் கருப்பு பணமா? ரொம்ப தேங்க்ஸ். வரட்டா. டேய், உனக்கு பந்தயம் தேவை? தேவை. பரவாயில்லையே, கார் ரொம்ப நல்லா ஓட்டுறியே. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? அதோ பார், அந்த கோலப்பொடி கடையை அந்த கிழவிக்கு ஒண்ணுமே ஆகாம இடிச்சு காலி பண்ற. உன்னால முடியாது. என்ன பெட்டு? 1000 ரூபாய். ஓகே. ஐயோ, என் கடை போச்சே. எப்படி? கிழவி இடிக்காம கடையை மட்டும் நீட்டா அடிச்சு காலி பண்ணியாச்சு. நம்ம பெட்டு கட்டின மாதிரி 1000 ரூபாய். வெயிட் பண்ணியா? இதோ தரேன். இந்தமா, முதல்ல காரை விட்டு கீழே இறங்கு. கிழவி ரொம்ப கத்தாது. என்ன வேணும் உனக்கு? கடையை இப்படி இடிச்சு நாசம் பண்ணிட்டியேம்மா. உனக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சு? 200 ரூபாய். இல்ல 400 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ. தினம் வாங்கி வைக்கிறேன், வந்து இடிச்சிட்டு போமா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா இது கூட தெரியாத அப்பாவே வளர்ந்துட்டு இருக்கீங்க? காத்த இறக்கிட்டு இருக்கேன், தெரியல? சி. நிறுத்தியா இடியட்? ஏய், எதுக்கு வண்டில இருக்க காத்த இறக்கி விட்டுட்டு இருக்க? நீ அந்த கோலப்பொடி கடையை இடிக்கிறதுக்கு 1000 ரூபாய் பெட்டு வச்சு, அதே மாதிரி காத்த இறக்கிறதுக்கு இவங்கிட்ட நான் 500 ரூபாய் பெட்டு வச்சேன். விளையாடுறியா? ஏய், யாரு விளையாடுறாங்க? அந்த கழிவு உயிர் போயிருந்தா உன்னால கொடுக்க முடியுமா? கோலப்படி 200 ரூபாய்,
நான் 400 ரூபாய் கொடுத்துட்டேன். அந்த கிழவியே கோச்சிக்கல. உனக்கு என்ன வந்தது? ஓ நீ அப்படி போறியா? மச்சி இந்த வீல காத்து இறக்கிச்சா? காத்து அடிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபா ஆகும்? சைக்கிள்னா 50 பைசாப்பா. ஓகே. ஸ்கூட்டர்னா 1 ரூபா. கார்னா ஒரு வீலுக்கு 2 ரூபாப்பா. ஒரு வீலுக்கு 2 ரூபா, 4 வீலுக்கு 8 ரூபா போட்டு கொடுத்துருவான். இது என்ன பெரிய விஷயமா? 100, 200, 300, 400, 450. ஓ இதெல்லாம் வேணும். இந்தா 10 ரூபா வச்சுக்கோ. டேக் இட்மா. காத்தடிச்சு. என்னம்மா இது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து யூன்னு கத்துறீங்களா? அப்புறம் நான் என்ன மீன்னு டான்ஸ் ஆட முடியுமா? இந்த திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. டேக் இட். இந்த திமிரு வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. ஓகே வாடா போலாம். ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. என்ன கத்துற? என்ன வேணும்? வீட்டுக்குள்ள போகணும். வீட்டுக்குள்ள போகணுமா? பாத்தியா, இத்தனை நாள் தெருவுல நின்று பிச்சை கேட்டான், இப்ப வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேக்குறான். இது டோர் டு டோர் நியூ ஸ்கீம். டேய், எடுக்கிறது பிச்சை, அப்புறம் என்னடா ஸ்கீம் அதுல? இத பாருங்க, ஃபைனான்ஸ் கம்பெனியா இருந்தாலும் சரி, பிச்சை எடுக்கிறவனா இருந்தாலும் சரி, ஸ்கீம் இருக்கும். என்ன ஸ்கீம்? தொடர்ந்து நீ எனக்கு 40 நாள் பிச்சை போட்டீங்கன்னா 41வது நாள் உன் வண்டியில நான் வருவேன். அது இல்லையா, 500 ரூபா நோட்டுக்கு நீ எப்ப சில்லறை கேட்டாலும் நான் தருவேன். 500 ரூபாய் நோட்டா? எது இந்த 5 போட்டு பக்கத்துல 2 சைபர் போட்டுருக்கும் அதுவா? பார்த்ததே இல்லையா? கேள்விப்பட்டதே இல்ல. அம்மா இருக்கிறாங்களா? எதுக்குடா? அம்மா கிட்ட பிச்சை கேக்குதான். டேய், நாங்களே முடியாதுன்றோம், அப்புறம் அம்மா என்னடா லொம்மா? போடா. சரி கணேஷ் இருக்கிறாரா? எந்த கணேஷ்? வீட்டு சொந்தக்காரியா? இது அந்த கணேஷ் உனக்கு எப்படி தெரியும்? அவர் தெய்வம் ஐயா. சீதாராமா, இது கணேஷ் பார்ட்டி, டச் பண்ணா வம்பாயிடும். சார், நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா கணேஷ பார்க்கலாம். வரட்டுங்களா? ஒரு 50, 100 என்னது? பிச்சை தான். வாடா. நீ இல்லால் தெய்வம் இல்லை கணேசா, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. அப்பா அம்மா ஏயா விட்டுருந்தா நானே வந்திருப்பேன். நீங்க வரணுமா? கணேசா, ஒரு வாரமா கோயில் திருவிழால எக்கச்சக்கமான கலெக்ஷன், துட்டு நிறைய சேர்ந்து போச்சு. இந்த 11,400 ரூபாய் சில்லற. இது சில்லறையா உனக்கு? நேரம். கணேசா, நான் பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு சேர்த்த துட்ல பினாமி பேர்ல இந்த சொத்தை உனக்கு வாங்கி கொடுத்துக்கிறேன். ஓகே. நீ நினைச்சிருந்தா ஏமாத்திருக்கலாம், ஆனா நீ அப்படி செய்யல. எவ்வளவு நியாயமா வாடகைலாம் எனக்கு வாங்கி தரேன். ஏன் பிச்சை எடுத்துதான் பெருமாள், அத்தை புடிங்கித்தான் அனுமாறு இருக்க கூடாது. அதான் உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் செய்ய போறேன்னு தெரியலையே. ஒண்ணு செய்யறியா? என்னது? போய் குளிச்சுட்டு வா. கப்பு நாருது போ. குளிச்சா லட்சுமி போடும். அட பாவி, இப்படி சொல்லியே 1 வருஷமா நீ குளிக்காம இருக்க. போடா. போன வருஷம் பருவமழையில குளிச்சதே எனக்கு ஜுரம் வந்துச்சு. அட பாவி, குளிச்சா ஜுரம் வரும் சொல்ற ஒரே நாய் நீ தாண்டா. போடா. இந்த பாரு, நான் ஆடிட்டரை பார்க்கணும். ஆடிட்டரியா? எதுக்கு? பெசன் நகர்ல ஒரு பிளாட் விலைக்கு வருது, அதை வாங்கணும். நாயே, நீ இது மாதிரி குளிக்காம இருந்தா பெசன் நகர் ஏரியாலே விட மாட்டாங்க. போடா. என் தலை எங்க? தலை அது அங்க இருக்கு. போ. தேங்க்யூ. போ. தலைவா, சத்தியத்துக்கு முதல் சோதனை. என்னை குளிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். கஷ்டமான காரியம், இருந்தாலும் பரவாயில்லை, முயற்சி செய்கிறேன். டேய் கைதே, எல்லாத்தையும் கைட்டு வச்சு குளிக்க போடா. ஹாய் கணேஷ். ஐயோ ஹம்சா, நான் ஹாய்ன்ற நீங்க ஐயோன்றீங்களே. நீ ஹாய்னு இங்கிலீஷ்ல சொன்ன, நான் ஐயோன்னு தமிழ்ல சொன்னேன். அதான். ஏங்க தனியா இருக்கீங்களே, பயமா இல்லையா? அதான் திகில் நேரம் மாதிரி நீ வந்துட்டியா? எனக்கு என்ன பயம்? நான் தான் ராத்திரி தூங்கிடுவேனே. தூங்குறதுக்கு முன்னால என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி முடிச்சிட்டு இருப்பேன். தூங்குறதுக்கும் முழிச்சதுக்கும் நடுவுல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். கண்ணை மூடுவேன். இதை கேட்கதான் எழுத்து பொசிஷன்ல வந்தியா? போ பேசுமா. அது இல்லைங்க, ராப்பிச்சக்கார குரல் மாதிரி கேட்டுச்சு, அதான். அது ஒண்ணும் இல்ல, நீ அல்லால் தெய்வம் இல்லை. நான் தான் பிராக்டிஸ் பண்ணேன். பரவாயில்லையே, கைவசி இன்னொரு தொழில் வச்சிருக்கீங்க. என்ன அவ்வளவு கிண்டலா போச்சா உனக்கு? ஐயோ ஹம்சா, என்னமாச்சு? மயங்கி விழுந்துட்டேன். மயங்கி விழுந்துட்டு இவ்வளவு தெளிவா பேசுற? ஏந்திர. இல்ல, தலையை தனியா வெட்டி வச்சிருக்கீங்களே. கையை எடு, எனக்கு பயமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, அது வந்து நான் காலேஜில் வந்து ஒரு பிச்சைக்கார மாறு வேஷம் போட்டேன்னா அந்த ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். நாருதா. கணேஷ், யார் என்ன மாதிரியே பாட்டு பண்ணது? சொல்லுங்க தெய்வமே. யாருங்க இது? இவன் தான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிச்சை.
இது பச்சை முத்து. இவனை நீ பார்த்தது இல்லைல்ல? நல்ல வேலை, டக்குன்னு அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிட்டான். ஆக்சுவலா பயங்கரமான பிசினஸ்மேன். ஆமா, நந்தனம் சிக்னல், தேனாம்பேட் சிக்னல், அடையார் சிக்னல், மவுண்ட் ரோட் சிக்னல், எல்லா சிக்னல்லையும் பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன பிச்சை எடுக்கிறான்னு நினைச்சியா? அந்த ஃபுல் கார்னர்ஸ் எல்லாம் இவந்து தான். கலெக்ஷன் சென்டர்ஸ். கணேஷ், 1000 விருது வசதிகள் இருந்தும் குளிக்க முடியலையே. குளிச்சிட்டேனே. குளிச்சிட்டியா? கணேஷ், வீட்டை கட்டி பார்த்துட்டேன், கல்யாணத்தை ஒண்ணு முடிச்சிட்டேனா? அது சரி, வீட்டை பினாமியா விட்டுருக்க, கல்யாணத்தையுமா? ஓ கணேஷ், சொந்தமா? சரி சரி சரி, நல்ல ஐடியா கொடுத்தடா. அம்சா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேனே. நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுற. இவன் என் ஃப்ரெண்டு, பெரிய லட்சாதிபதி. இந்த அளவுக்கு ஒரு பெரிய வீடு, பெசன் நகர்ல ஒரு வீடு வாங்க போறான். நீ ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இத்தையாவா? நீங்க எங்க, அவர் எங்க? இங்க, இவர் இங்க மாத்திக்கிட்டுமா? சும்மா இருங்க. 1000 இருந்தாலும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படி இல்லைன்னா நான் வாழ்க்கை ஃபுல்லா கன்னியாவே இருந்துடுவேன். ஏழை கிழவன் வாழைப்பழம். முயற்சி பண்றேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. அம்மா, வாழ்க்கை பிச்சை போடுங்கம்மா. ஐயோ, பொருளை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, பசி நேரமா? அம்மா பசிக்குதே, போடாக்கேம்மா. சும்மா அது மிமிக்ரி பண்ணி பார்த்தோம். ஐயோ, இதை விட்டு போயிட்டானே. என்னதுங்க? இது ஒண்ணும் இல்ல, 11,000 ரூபாய் பணம். ஏதுங்க? ஏதா திருவிழா, சிக்னல், அங்கெல்லாம் பிச்சை எடுத்து சம்பாதிச்சது. இது ரொம்பதான் குறும்பு. உண்மையை சொன்னா கூட நம்ப மாட்டேன்றாங்களப்ப. பசிகி, இதெல்லாம் தப்பு இல்லையா? இதுல என்னடி தப்பு இருக்கு? ஏமாத்துறது தப்பு இல்லையாம்மா? ரூமுக்குள்ள போனோமா, 2 மணி நேரம் இருந்தோமா, வெளியில வந்தோமான்னு இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? என்ன இருந்தாலும் இது தப்பு தாண்டி. ஒரு புது படம் விசிடி வாங்கி பார்க்கறதுல எந்த தப்பும் இல்ல, யாருக்கும் தெரிய போறது இல்ல. எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சபாஷ். காந்தி பார்க்ல காந்தி சிலை இருக்கிற இடத்துல திருட்டு விசிடியா? வாங்க இன்ஸ்பெக்டர். நான் இன்ஸ்பெக்டர் இல்லையா, கான்ஸ்டபிள். யோ, சீக்கிரம் உனக்கு ப்ரமோஷன் வர போதியா? இவர் யார் தெரியுமா? பெரிய இன்ஸ்பெக்டர் ஆக போறார். திருட்டு விசிடி, திருட்டு வீடியோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு லைப்ரரி வைக்க போறேன். யோ, கோர்ட்ல ஒப்படைக்க போறார். யார்கிட்ட இருக்கு விசிடி? மறைச்சத பார்த்தேன். கமான், எடு குடுமா. என்னது இது? சட்டத்துக்கு புறமான காரியம் யார் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. டேக் இட். தேங்க் யூ. திருப்தியா? போலாமா? எங்க போறாங்களாமா? போறீங்களா? போங்கம்மா, போங்க. வீட்டுக்கு போய் லெட்டர் போடுங்க. என்னயா நீ? அவங்க போயிட்டா அப்புறம் யார் கோர்ட்ல ஃபைன் கட்டுறது? ஃபைனா? 1000 ரூபாய். only 1000 rupees. 1000 ரூபாவா? குடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? குடுக்கலன்னா உங்க 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிடுவோம். பொம்பளைங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ராத்திரி தங்கினா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்யா? இன்ஸ்பெக்டர் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. யா, ப்ளீஸ் கொடுத்துடி. 1000 ரூபாய் கொடுத்துடி. ஏய், எங்க வீட்ல இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா பெண்ட நிமித்திடுவாங்கடி. ப்ளீஸ் சரி, ஓகே. சீக்கிரம் கொடுங்க. என்னவே இல்லையே. 1000 ரூபாய் ஃபைன் கரெக்டா தெரியுமா? ஓகே, தேங்க் யூ. என்னம்மா பாக்குற? கிளம்புங்க. யூ மீ. நான் விசிட்டிங் கார்டு கொடுத்தேன், இன்னுமா படிக்கல? ஐ அம் கணேஷ். போ, முக்கியமான வேலை இருக்கு எங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்தா 100 ரூபாய். டேக் இட். என்னய்யா, எனக்கு 100 ரூபாய் கொடுக்குற, உனக்கு 900 ரூபாயா? நீ வெறுமனே நடிச்சடா. மொத்த மூளையும் என்னோடது. ஓகே, இப்பதான் துட்டு கொடுத்த என்ன சொல்றேன் நீ? என்னம்மா? அட பாவி, போலி கான்ஸ்டபிள் கூட்டி வந்து ஏமாத்தி பணம் வாங்குறியா? நீ கையில வச்சிருந்த ஒரிஜினல் விசிடியா? அதுவும் போலி திருட்டு விசிடி. போலி விசிடிக்கு போலி கான்ஸ்டபிள் தான். நான் என்ன ஒரிஜினல் ஐஜியா கூட்டில வர முடியும்? போ. மறுபடியும் யூனா ஒழிச்சிடுவேன். வாடா. மேடம், டைம் என்ன? ஓ, ஸ்வீட் கேர்ள்ஸ். கடவுள் இவ்வளவு அழகா படிச்சிருக்கோம், காது கேட்காது போல இருக்கு.
மேடம் டைம் என்ன? யோ ஏன் கத்துற? என்னம்மா ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், டைம் சொல்லவே மாட்டேங்கிறீங்களா? ஏன் உனக்கு தெரியாதா? பாத்துக்கியா? யோ கைய விடியா? யோ கைய விடியா? இருமா. கைய விடியா? கைய விடியா? கைய விடியா? விடியா? பார்க்க விடுமா? கைய விடியா? பகல்ல பஸ் ஸ்டாண்ட்ல என்னடா பாக்க விடுன்னு பொம்பளைகளை தகராறு பண்ற நீ? டைம் காட்டா அவங்க தான் கை நீட்டி பாருனாங்க. சொன்னியாமா? சொன்னியா? சார் நானே மணி கொண்ட காமிச்சி டைம் பாத்துக்கன்னு சொன்னா பொறுக்கி கைய பிடிச்சி இழுக்கறான் சார். மணி கொண்டு கைக்கு வித்தியாசம் என்ன? உனக்கு கையில என்ன? இங்க திரும்பி பாரு. கூலிங் கிளாஸ் போட்டு தகராறு பண்றியா நீ? எனக்கு மெட்ராஸ் ஐயா. குனி வச்சடி. நிமிர விடாத. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் உங்களை பாத்துக்கிறேன். அம்மா. என்னம்மா ரெண்டு பேரும் போஸ்ட் கொடுத்து நிக்கிறீங்க? என்ன மேட்டர் சொல்லுங்க. கணேஷ் இவன் ஃப்ரெண்டு நளினி இவள ஒருத்தன் ஏமாத்திட்டான். என்னம்மா எவ்வளவு கடன் கொடுத்த? சார் கடன்லாம் ஒண்ணும் கொடுக்கல சார், காதலிச்சு ஏமாத்திட்டு போயிட்டான் சார். அவன் உன்னை காதலிச்சு நீ ஏமாந்து போயிட்டியா? நியாயமா நீ அவனை காதலிச்சு அவன் தான் ஏமாந்து போயிருக்கணும். விளையாடாதீங்க கணேஷ், இவங்க ரெண்டு பேரையும் நீங்க தான் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும். ஆமா உங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சதுக்கு எவிடன்ஸ் வேணுமா? எவிடன்ஸ் கேக்குறாங்களா? ஆமா அந்த பையன் உனக்கு ஏதாவது லவ் லெட்டர் எழுதிருக்கானே? அதெல்லாம் இல்ல சார், போட்டோ மட்டும் எடுத்திருக்காரு சார். போட்டோ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல சார், அவர் தனியா நின்று எடுத்திருக்காரு சார். தனியா போட்டோவா? ஹால் டிக்கெட்டுக்கா? எங்க போட்டோ? நல்ல லவ் தனித்தனியா போட்டோ எடுத்திருக்கீங்களா? கலக்குறீங்க. கொடு. என்னம்மா அது ஓஞ்சாடியா இருக்கு? ஐயோ சார் இது ஏன் போட்டோ சார். ஓ இது உன் போட்டோவா? ஓ அம்மா உங்க அப்பா பேர் என்ன? எங்க இருக்காரு? எவிடன்ஸ் ஏகாம்பரம் அண்ணா நகர். எவிடன்ஸ் ஏகாம்பரம் அண்ணா நகர். எவிடன்ஸ் இல்லாத எந்த விஷயத்தையும் இந்த ஏகாம்பரம் நம்ப மாட்டான். ஏங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எவிடன்ஸ் இல்லாத இந்த வீட்டுக்குள்ள நாங்க நுழைய முடியுமா? எவிடன்ஸோட தான் வந்திருக்கோம். எஸ். அட என் பையன் மாதிரியே இருக்கு. உங்க பையன் மாதிரியே இல்ல, இது உங்க பையனே தான். இந்த பொண்ணு பாத்தீங்களா? இந்த பொண்ணு மாதிரியே இருக்கு, ஆனா இது இந்த பொண்ணு தான். ராஸ்கல். ஏங்க ஒரு நல்ல காரியத்துக்கு வந்தாக ராஸ்கல் திட்டுறீங்க? இன்னும் நான் திட்டலப்பா, என் பையனை சொன்னேன். குமார் ராஸ்கல். ஓ உங்க பையனா? குமார் என்னடா இதெல்லாம்? அது வந்து அவங்க சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமாப்பா. என்கிட்ட ஏன்டா சொல்லல? இல்லப்பா இந்த பொண்ணை ஏமாத்தணும்னு நான் நினைக்கல. கல்யாணத்தை நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியல, அதனால தான்ப்பா. என்னடா நீ இவ்வளவு நல்ல பொண்ணா நான் வேணான்னு சொல்லுவேன். அப்புறம் என்னம்மா மனசு மனசுல டக்குன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. ஏய் நீ ஏன் அலையற? நீ விழுமா. நல்லா நல்லா. அப்புறம் என்ன கிடுகிடு உள்ள போய் விளக்கு ஏத்திட்டு வா. ஏற்கனவே விளக்கு ஏத்திட்டேன் சார். லைட் அணைச்சிட்டு மறுபடியும் ஏத்திட்டு வா. இதெல்லாம் உனக்கு சொல்லணுமா? டேய் போயாயா, பின்னாடியே போ. உழைக்கிற வழியே பாரு. கொஞ்சம் இருப்பா. கொஞ்சம் என்னங்க முழுக்கவே இருந்து விருந்து சாப்பிட்டு போறாங்க. என் ஒய்ஃப் வந்துட்டோம், அவகிட்டே சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும் இல்ல? அப்படியா? உங்க ஒய்ஃப் எப்போ வருவாங்க? கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எங்க போயிருக்காங்க? பிரசவத்துக்கு போயிருக்காங்க. இது ஒரு கலாட்டா குடும்பம். கலாட்டா சிரிப்பு, கலாட்டா சிரிப்பு.